வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய வீடுகளில் பெரும்பாலும் நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பாதாம் பருப்பை சாப்பிடுங்க, பாதாம் பருப்பை சாப்பிட்டா நம்மளுடைய மூளை கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்டா நமக்கு அவ்வளவு முழுமையான சத்துக்கள் கிடைக்காது. பாதாமை நம்ம ஊற வச்சு, அதாவது இரவு முழுக்க ஊற வச்சு காலையில் சாப்பிட்றோம்ல, அதுதான் நமக்கு பல ஆயிரக்கணக்கான பல மடங்கு சக்திகளை நமக்கு கொடுக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான். உங்கள் உடலுக்கு ஏன் ஊற வைத்த பாதாம் ஒரு சூப்பரான மருந்து மாதிரி உங்களுக்கு வேலை செய்யுது, இது தினமும் எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஊற வைத்த பாதாமை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பாதாமில் இருக்கக்கூடிய அந்த கடினமான தூள், அந்த ப்ரௌன்ஸ் கலர் ஸ்கின்னை நம்ம எடுக்கும் பொழுது உடலில் ஜீரணிக்கிற அந்த தன்மைக்கு சிரமமாயிரும். ஸோ அதனால் நம்ம ஊற வச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதோடையும் அந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னில் ஒரு வேதிப்பொருட்கள் இருக்குது. அதை நம்ம ஊற வைக்காமல் நம்ம எடுக்கும் பொழுது அந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலில் உறிஞ்சாது. ஸோ அதனால தான் ஊற வச்சு அந்த ப்ரௌன் கலர் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் சாப்பிட செய்கிறோம். ஸோ இதை நம்ம நீரில் ஊற வச்சு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்சைம்களுடைய செயல்பாட்டு, சத்துக்கள் உட்கொள்கிற அந்த திறன் எல்லாமே 2 மடங்கு அதிகமாகும். பாதாமில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ ஆசிட் குறைஞ்சு சத்துக்கள் உடலில் எளிதாக உறிஞ்சுறதுக்கு உதவி பண்ணும். ஸோ அதிகமாக விட்டமின் இ, கால்சியம், மெக்னீஷியம் உடலுக்கு நேரடியாகவே கிடைக்க செய்யும். அதனால தான் நம்ம ஊற வச்ச பாதாமை நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ ஊற வைக்காத பாதாமில் சில நன்மைகள் தான் நமக்கு கிடைக்கும். ஊற வைத்த பாதாமில் பல நன்மைகள், முழுமையான ஊட்டச்சத்தும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ இதை சுருக்கமாக சொல்லப்போனால், ஊறாத ஒரு பாதாமை எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு சாதாரண சத்து மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஊறின அந்த பாதாம் பருப்பை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய 10 மருத்துவ நன்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடாது மூளையை கூர்மையாக்குறதுக்கு, அதாவது பிரெயினை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் உதவி பண்ணுது. இதில் விட்டமின் இ இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. இது நினைவாற்றலையும் கான்சன்ட்ரேஷன் பவரையும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால தான் குழந்தைகளுக்கு, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு தினமும் 5 பாதாம் கொடுத்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது படிக்கிற குழந்தைகள், காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும், ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம பாதாம் தினமும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அவங்களால நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களால மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வயிற்றில் ஜீரண பிரச்சனை ஏற்படும். அந்த ஜீரண பிரச்சனைக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாக செயல்படுது. இந்த ஊற வைத்த பாதாம் நல்லா சாஃப்டாகும், அதாவது குடல் சுவர் எல்லாத்தையும் இரிட்டேட் செய்யாது. ஸோ டைஜஷன் பவரை 3 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுதான். இந்த அசிடிட்டி, ஃப்ளோட்டிங், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சூப்பராக குறைக்கிறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் மருந்தாக செயல்படுது. ஸோ ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சரியாக ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, இதயத்திற்கு இதம் தரக்கூடியது இந்த ஊற வைத்த பாதாம். இதயத்தை பாதுகாக்கிற தன்மையை பண்ணக்கூடியது. நல்ல HDL கொலஸ்ட்ராலை உயர்த்தி அந்த கெட்ட அந்த கொலஸ்ட்ராலை, LDLன்னு சொல்லுவோம்ல, அந்த கெட்ட பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் உதவி பண்ணுது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஹார்ட்டில் வரக்கூடிய ஹார்ட் பிளாக், அதாவது பிளாக் வர்றதுனால நிறைய
பேருக்கு திடீர்னு மாரடைப்பு இதெல்லாம் வருதுல்ல. ஸோ இந்த மாரடைப்பு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கவும் உதவி பண்ணுது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. தினமும் ஊற வைத்த 4 இல்ல 5 பாதாம இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துகிட்டே வரும் பொழுது உங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க செய்யும். ஸோ ஊற வைத்த பாதாம் வந்து இதயம் சார்ந்த நோயாளிகள் வந்து கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் அடிவயிறு தொப்பை அதாவது பெல்லி ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுதுங்க. இதில் ஹை லெவலில் புரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி வராமல் உங்களுக்கு அடுத்த உணவுகளை சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்க செய்யாமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. ஸோ உங்களுடைய வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுனால எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கெட்ட கொழுப்புக்களை குறைச்சி நல்ல கொழுப்புக்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய மெட்டபாலிசத்தை வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸை வந்து 50% வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் வந்து உதவி பண்ணுது. அடுத்த ஒரு நன்மை என்னென்னா, க்ளோயிங்கான ஸ்கின்னை பெறதுக்கும் நேச்சுரலான உங்களுக்கு ஒரு பியூட்டி சீக்ரெட்டை கொடுக்கக்கூடியது இந்த பாதாம். ஏன்னா பாதாம் பருப்பில் நேச்சுரலாகவே விட்டமின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உங்கள் முகங்களில் வரக்கூடிய அந்த ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் சுருக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஒரு ஏஜை கடந்த உடனே அதாவது 40 ஏஜ் ஆன உடனே முகங்களில் வந்து முகச்சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஏஜ் ஆனதை காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஊற வைத்த பாதாமை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரும் பொழுது அந்த ரிங்கிள்ஸ் அந்த முகச்சுருக்கம் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களை எப்போவுமே இளமையாகவும் க்ளோயிங்கான ஸ்கின்னோடையே வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் உதவி பண்ணுது. ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதாவது இந்த முதுமையை தடுத்து இந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும். அதாவது முகங்களில் வந்து கருப்பு கருப்பாக டாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த டாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும் நீங்கள் பாதாமை சாப்பிட்டுட்டு வர வர வர. அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்மை என்னென்னா, உங்களுடைய முடி வளர்ச்சியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் வந்து உதவி பண்ணுது. ஏன்னா இதில் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பயோட்டின் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பயோட்டின் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு உதவி பண்ணக்கூடியது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னென்னா முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. ஸோ முடி உதிர்தல் பிரச்சனையும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வேர் அதாவது முடிகளுடைய வேர் இருக்குல்ல, அந்த வேர்களை வந்து இது நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அந்த முடி உதிர்தல் பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து 7வது நன்மை என்னென்னா, போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது எலும்புகளுக்கு கால்சியம் பவரை கொடுக்கக்கூடியது இந்த ஊற வைத்த பாதாம். இதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வந்து டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்சியம் குறைபாடு வரும். ஸோ இதனால் இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, மூட்டு வலி இது எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தான் இந்த ஊற வைத்த பாதாம். அடுத்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம், அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறனால தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது. இதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் வந்து உதவி பண்ணுது. இது வந்து ஹெல்த்தியான ஃபேட்டுங்கிறதுனால அந்த ஹார்மோன்ஸை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுது. அடுத்து வந்து பீரியட் டைமில் அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் டைமில் வலி ஏற்படும். அந்த வலியை வந்து சரி பண்ணுறதுக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு மூடு ஸ்விங்ஸ் ஏற்படும். அதாவது மனம் வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தம் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. அடுத்த நன்மை என்னென்னா, டயாபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் வந்து உதவி பண்ணுது. இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. பிளட் சுகரை வந்து அதிகப்படுத்தாமல் அதை மெயின்டைன் பண்ணி அதை குறைச்சி அதை மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஊற வைத்த பாதாம் வந்து உதவி பண்ணுது. முக்கியமாக சர்க்கரை உள்ளவங்க ரொம்ப பயப்படாமல் பாதாமை வந்து சாப்பிடலாம். ஆனால் குவான்டிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை அளவு எடுத்துக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
அடுத்து 10வது நன்மை என்னென்னா, பிரெயின் ஏஜிங் ஸ்லோ டவுனுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக இது இருக்குது. இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால பிரெயின் செல்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணுது. இதில் வந்து அதாவது வயதானவர்களுக்கு வந்து அல்சிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெமரி லாஸ் வந்து நிறைய நடக்கும். அவங்க ஞாபகத்தில் எதையுமே வச்சுக்க முடியாது, நிறைய மறந்துடுவாங்க, மறதி அந்த டைமில் நிறைய ஏற்படும். ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் அவங்க எடுக்க 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 அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். ஸோ அந்த மெமரி லாஸ் ரிஸ்க் வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் உதவி பண்ணுது. அதே மாதிரி உடல் வந்து வேகமாக முதிர்ச்சி அடைகிறதையும் குறைக்கிறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் வந்து உதவி பண்ணுது. இப்போ இதை எப்படி ஊற வச்சு சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். இதை வந்து நம்ம 6 to 8 மணி நேரம் வந்து தண்ணீரில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேயரை பிரிச்சுட்டு உள்ளே இருக்க பருவம் மட்டும் சாப்பிடணும். எத்தனை சாப்பிடணுங்கிறத பார்க்கலாம். அதாவது பெரியவர்கள் வந்து 4லேருந்து 6 பாதாம் தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைகள் கண்டிப்பாக 2லேருந்து 3 பாதாம் அவங்களுக்கு போதும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க 6 பாதாம் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சோண்டு கோகோனட் துண்டு இருக்குல்ல, தேங்காய் பீஸ் வந்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் இல்லைன்னா காலை உணவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை. உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறலாம். அது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் நல்லது, இல்லை உணவோடு சாப்பிட்டாலும் நல்லது. யாரெல்லாம் இந்த ஊற வைத்த பாதாமை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். எனக்கு பாதாம் சாப்பிட்டாவே அலர்ஜி ஏற்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹை ஆக்சிடேட்டட் பேஷண்ட் இருப்பாங்க, அதாவது அதுவும் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து அதிகமான இரத்த அழுத்தம் நிறையா இருக்குது அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த சால்ட்டு போட்டு சில பேர் வந்து பாதாம் சாப்பிடுவாங்க. அதை வந்து கண்டிப்பாக அவங்க தவிர்க்க வேண்டும். ஊற வச்சதை சாப்பிட்டுக்கிறலாம். சால்ட்டு போட்டதை கண்டிப்பாக சால்ட் ஐட்டம் சார்ந்த எந்த உணவுகளுமே அவங்க அதிக ரத்த அழுத்தம் இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நண்பர்களே, பாதாம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஊற வச்ச பாதாமின் நன்மைகள் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் தினமும் நீங்கள் ஊற வச்ச பாதாமை சாப்பிடுங்க. 30 நாட்களில் உங்களுடைய உடல், மனம், தோற்றம் எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.